போன வாரம் நான் என்ன செய்தி கொடுத்தேன் அப்படின்னா, பேலன்ஸ்ட் கிறிஸ்டியன் லைஃப், சரி சமநிலையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்த ஒரு தேவனுடைய செய்தியை நான் கொடுத்தேன். அதில் குறிப்பாக நான் சொல்ல வந்தது என்னென்னா, சொல்ல விரும்பினது இல்லை சொன்னது என்னவென்றால், அந்த ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜீவனுக்கு போகிற வாசல். முக்கியமாக கவனிக்க வேண்டியது மரணத்துக்கு இல்லை, எங்கே போகுது? ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்குது. அப்போ ஜீவனுக்கு போகின்ற காரியத்தில் ரெண்டு இருக்குது. ஒன்று வாசல், இன்னொன்று வழி. எல்லாரும் சொல்லுங்க, வாசல் வழி. வழியில் நடக்கணும்னா எதில் நுழையணும்? வாசலில் நுழையணும். ஸோ அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாசல் என்ற ஒன்று இருக்கிறது. அதை முதல்ல நம்ம கடக்கணும். அதுக்கு பிறகு தான் நம்ம இதில் நடக்க முடியும், வழியில் நம்ம நடக்க முடியும். அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த காரியத்தில் இந்த வாசல் வழியை நம்ம அப்ளிகேஷனில் கொண்டு வரணும் அப்படின்னா, இது த்ரூ அவுட் அவர் லைஃப். ரெண்டு காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்குது. எதில்? நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டிய ரெண்டு காரியங்கள். ஒன்று விசுவாசம். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசம். விசுவாசம் சொல்லுங்க, விசுவாசம். இந்த விசுவாசம் அப்படிங்கிறது வாசலா எப்படி இருக்குதுன்னா, விசுவாச செயல். என்றைக்கு முதல் முறையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு ஒரு விசுவாச செயல் மூலமாக, அந்த விசுவாச செயல் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சதை வாயினால் அறிக்கை செஞ்சோம். அந்த செயல் செஞ்சு முடிச்ச உடனே நாம் ஒரே ஒரு மொமெண்ட்ல பாவிகளாக இருந்த நாம் என்னவா மாறினோம்? நீதிமானாக மாறினோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அது விசுவாச செயல். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்றதுன்னா, வெறும் விசுவாச செயலில் நிறுத்திடக்கூடாது. அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்? விசுவாச மனநிலையில் இருக்க வேண்டும். என்ன விசுவாசம்? அது அங்கதான் நிறைய பேர் நம்ம தோத்துறோம். அந்த விசுவாச மனநிலையை நாம் காத்துக்கொள்ளவில்லை என்றால் கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களை நாம் அனுபவிக்க முடியாது. நாம் என்றைக்கு விசுவாச செயல் செய்தோமோ அந்த வினாடியில் கர்த்தர் நம்மை எங்கே கொண்டு போய் வச்சிருக்காரு? இப்போ நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறனால கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம்னு சொல்லுங்க. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? நான் எத்தனை பேர் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது உலகத்திலேயே ஒரு பெரிய ஸ்லாக்கியம், ஒரு பெரிய பாக்கியம் என்று சொல்லுகிறோம்லாம். ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் நம்மை கொண்டு போய் அவருக்குள் வைத்திருக்கிறார். அவருக்குள் இருக்கும் பொழுது என்னென்ன விசுவாச மனநிலை இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் சில காரியங்களை குறித்து பேசினேன். அதை நீங்கள் அனுதினமும் அபியாசப்படுத்தணும். அதில் ஒன்று நான் சொன்னேன், என்ன விசுவாச நிலை என்றால், தேவன் எனக்கு தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வினாடி இந்த மனநிலையில் இருக்க வேண்டும். உன் தகப்பன் யார் என்று கேட்டால் உடனே சத்தமாக சொல்லணும், தேவன். எத்தனை பேர் தேவன் என்கிற அந்த விசுவாச மனநிலையானது என்னை இந்த உலகத்தில் ஒரு அதிகாரத்தோடு செயல்பட வைக்க முடியும்னு விசுவாசிக்கிறீங்க? பயமில்லாத ஒரு வாழ்க்கை, கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் தேவன் எனக்கு தகப்பன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சின்ன பல காரியங்களை குறித்து படித்தோம். அது போன வாரம் நீங்கள் யூடியூப்ல இருக்குது, போய் பாருங்க. இந்த வாரம் நாம் மீண்டும் விசுவாசத்தை குறித்து அல்ல, கீழ்ப்படுதலை குறித்து கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. எதை குறித்து? கீழ்ப்படுதலில் என்ன இருக்குது? வழி, வாசல் இருக்குது, அடுத்தது வழி இருக்குது. அதை குறித்து நான் உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். இந்த நோட்ஸில் வர்றதை நீங்கள் பார்த்து கொண்டே வாருங்கள். முதல்ல ஒரு வசனத்தை, தயவுசெய்து நான் வேத வசனங்களை சொல்லும்போது நீங்கள் உங்கள் வேத புத்தகத்தை திறந்து பார்க்க வேண்டும். எல்லாரும் வேத புத்தகம் வச்சுருக்கீங்களா? கொஞ்சம் வேத புத்தகத்தை அப்படி தூக்கி காமிங்க. நீங்கள் உங்கள் வேத புத்தகத்தை திறக்கும்படியாக உங்கள் அன்பாய் கேட்கிறேன். ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வரும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 57வது வசனம். எல்லாரும் பார்க்குறீங்களா? ரைட். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனுஷனுடைய கூட
போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். இதுக்கும் கீழ்ப்படுதலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத முதலாவது உங்களோட கூட பேசும்படி விரும்புகிறேன். இந்த போகிறேன் என்று சொல்வது, சரி நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம சில தீர்மானங்களை எடுக்கிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா, ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டு அவர் எனக்கு ஆண்டவராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்தீர்கள். எத்தனை பேர் நான் தீர்மானித்தேன்னு சொல்கிறீங்க? தீர்மானித்தது நிமித்தம் நீங்கள் விசுவாசிகளாக இப்பொழுது சபைக்குள் இருக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல ரெபேக்காட்ட கேட்குறாங்க, நீ இந்த மனிதனோடு போகிறாயா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் எடுக்க போகிற தீர்மானம் இனிமேல் அவள் எங்கே இருக்க முடியாது? வீட்டில் இருக்க முடியாது. இன்னொரு இடத்துக்கு செல்ல வேண்டும். அங்கே சென்று கணவனோடு இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு திரும்பியும் அந்த ரெபேக்கால அவங்க அம்மா அப்பாவை பார்த்தாளா அப்படின்னு கேட்டால் பைபிளில் அதை பற்றி எதுவுமே போடலை. சரிங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு. எங்கே ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்றாரு. சொன்ன பேச்சை கேட்டு பின்னாடியே யார் வர்றா? ஆபிரகாம் மட்டும் வரல, சாராளும் கூட வர்றாங்க. அந்த காலத்தில் செல்ஃபோனும் கிடையாது, திரும்பி போகவும் முடியாது. அப்போ ஒரு தீர்மானம், அந்த தீர்மானம் எதை பேஸ் பண்ணி? தேவன் அழைத்த அழைப்புக்கு கீழ்ப்படுகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. அதுபோல இந்த ரெபேக்காள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நாளில் போகிறேன் என்கிற தீர்மானத்தை அவர்கள் எடுக்கிறார்கள். தீர்மானம், சரியான தீர்மானம் ஒன்றுக்கு எடுப்பது பேர் தான் கீழ்ப்படிதல். அப்போ தீர்மானம் எடுப்பது மிக மிக முக்கியமானது. அது கீழ்ப்படிதலோடு தொடர்புடையதாக இருக்கிறது. எத்தனை பேர் என்னுடைய தீர்மானங்கள் எல்லாம் தேவ தீர்மானத்தோடு இணைந்திருக்கணும்னு சொல்கிறீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறீர்கள் என்ற அர்த்தம். சரி, அப்போ இவங்க எப்போ நான் போகிறேன் என்று சொன்னாங்களோ அப்பயே வீட்டை விட்டு வாசலை விட்டு தாண்டி எங்கே வந்தாச்சு? இப்போ யாரை திருமணம் செய்ய போகிறாப்புல? ஈசாக்கு திருமணம் செய்ய போனோம். ஆனால் உடனே திருமணம், அவர் எங்கேயும் வேற எங்கே இருக்கிறார்? எடுத்து இங்கே வாசித்து பாருங்க, எல்லாரும் நல்லா விட்டு நோக்கி பாருங்க. 61வது வசனம். அப்பொழுது ரெபேக்காளும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து எது மேலே உட்கார்ந்துருக்காங்க? ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதனுடனே கூட போனார்கள். ரைட். பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேளுங்க, ஒட்டகத்தின் மேலே ஏறி போகிறது BMW காரில் போகிற மாதிரி இருக்குமா? அப்படி எந்த விதம் இருக்குமா? எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் குதிரையில் நீங்கள் போனாவே இப்படி பண்ணோம் இல்லையா? அப்போ எவ்வளவு தூரம்! அப்போ அது ஒரு 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 அசௌரியத்தை காமிக்குது, ஒரு கஷ்டத்தை காமிக்குது. அப்போ 1 கிலோமீட்டர் போனோடனே அப்பா இன்னும் எத்தனையோ கிலோமீட்டர் போனோம், இனிமேல் என்னால் இந்த இந்த ஒட்டகத்து மேலே நினைச்ச முடியாது, உட்கார முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்க திரும்பி எங்கே வந்திருக்கணும்? வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தான் முதல்ல எடுத்த தீர்மானத்தில் தொடர்ந்து ரெபேக்காள் நிலைத்திருந்தாள். ஹல்லேலூயா. அந்த தொடர்ந்து நிலைத்திருத்தலைத்தான் நான் கீழ்ப்படிதலின் தொடர்ச்சி என்று சொல்லுகிறோம். அதுக்கு இன்னொரு வார்த்தையை கொடுக்குறோம். எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, சொல்லுங்க, தொடர்ந்தேர்ச்சியான அர்ப்பணிப்பு. சத்தமா சொல்லுங்க, தொடர்ந்தேர்ச்சியான. உங்கள் வாழ்க்கையிலையும் பார்த்துருக்கலாம், நானும் என் வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன். இயேசுவை பின்பற்றுவேன் என்று சொல்லி தீர்மானித்தவர்களில் பலர் இன்றைக்கு வழியில் கஷ்டம் வந்தோன்னு என்ன செஞ்சிட்டாங்க? திரும்பி போயிட்டாங்களா? அப்போ அவங்க எதை விட்டுட்டாங்க? அர்ப்பணிப்பை விட்டுட்டாங்க. அர்ப்பணிப்பை விட்டுட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அவர்கள் கீழ்ப்படிதலில் இருந்து பின்வாங்கி போய் விட்டார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கும் நன்மைகளை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து 2 காரியத்தை நம்ம விடக்கூடாது. ஒன்று, தொடர்ந்து எதை மெயின்டைன் பண்ணணும்? விசுவாச மனநிலையை பின்பற்ற வேண்டும். அடுத்தது, தொடர்ந்து நாம் கீழ்ப்படிதலை, இன்னொரு விதத்தில் சொன்னால் அர்ப்பணிப்பை நாம் வைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள நேராக கண்ணை பார்த்து சொல்லுங்க, அர்ப்பணிப்பை விட்டு விடாதே. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நேராக கண்ணை பார்த்து சொல்லணும், அர்ப்பணிப்பை விட்டு விடாதே. ஹல்லேலூயா. ரைட். இப்போ எதனால் தொடர்ந்து தேவனுக்கு, கிறிஸ்துவுக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும்?
அர்ப்பணிப்பதற்கு என்னது பேசிஸ்னா அடிப்படை. என்ன அடிப்படையில் நம்ம தொடர்ந்து கிறிஸ்துவுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், அதை குறித்து நான் உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. முதல்ல உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் செட் பண்ணணும், தேவன் நம்மளை படைச்சார். எத்தனை பேர் தேவன் தான் என்னை படைச்சாருன்னு சொல்கிறீங்க? பக்கத்தில் கொண்டு பார்த்து சொல்லுங்கள், தேவன் உன்னை படைச்சது தான் நீ அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்கான ஆதாரம் இல்லை. ஆதாரம் இல்லை. அப்போ எந்த பேசிஸில் நம்ம கர்த்தருக்கு நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும்? எல்லாரும் தயவாக உங்கள் வேத புத்தகத்தை திறந்து நீங்கள் பார்க்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். எஸ், எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 2 3 கோ. வாசிங்க. இன்னும் சத்தம் ரொம்ப குறையா இருக்குது. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? காசு கொடுத்து வேண்டியாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓனர்ஷிப் மாறிடுச்சு. என்ன மாறிடுச்சு? இது நீங்கள் வெளியே இன்னொருத்தருக்கு சொல்கிறது இல்லை, உங்களுக்கே நீங்கள் சொல்லணும். இப்போ என்னுடைய லைஃப்பை பற்றி ஓனர்ஷிப் என்கிட்ட கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்கள் லைஃப்பை குறித்து ஓனர்ஷிப் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா உங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். நல்லா யோசித்து பாருங்க, என்னதான் விலை கொடுத்து வாங்கினார் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு வேளை நான் இந்த ஆடையை உடுத்தியிருக்கிறேன். இப்போ உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், இதை ஒரு $10 லட்சம் வாங்கினேன்னு சொன்னால் நீங்களாம் என்ன சொல்லுவீங்க? இது என்ன $10 லட்சம்? இதில் என்ன இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? ஆனால் கர்த்தர் நம்மளை எதை கொடுத்து விலை கொடுத்து வாங்கியிருக்காரு தெரியுமா? எத்தனை பேர் வேதத்தை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிங்கன்னா இந்த வசனத்தை பாருங்கள். 1 பேதுரு புஸ்தகம், எல்லாரும் திருப்புங்க. 1 பேதுரு, எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. 18வது வசனத்தை பாருங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். வாசிங்க. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நீங்க இங்க இந்தியாவில் ஒரு சாவரன், ஒரு பவுன் தங்கம் 8 கிராம், 1 கிராம் எல்லாம் போட்டு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. ஒரே ஒரு சவரன் நகை எவ்வளவு ரூபாய்க்கு மேல போயிடுச்சு? 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. இப்ப அந்த நகையை வாங்கிட்டு நம்ம செருப்பெல்லாம் விடுவோம் இல்லையா வீட்டுல வெளியே, அந்த இடத்துல ஒரு டப்பா வச்சு அங்க வைப்பீங்களா? உள்ள கொண்டு போய் வைப்போமா? உள்ள கொண்டு போய் பீரோல லாக்கர்ல வைப்போம். ஏன்னா அது விலையேறப்பட்டது. அதை பார்க்கும்போதே நம்ம கண்கள் வித்தியாசம் பார்க்கும். வைரத்தை பார்க்கும்போது, தங்கத்தை பார்க்கும்போது நம்ம அதை வியந்து பார்க்கிறோம். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த உலோகத்தை பத்தி சொல்லும் போது இங்க என்ன போட்டிருக்கு? அழிவுள்ள வஸ்து, அதையே மிரண்டு போய் விலை உயர்ந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். என்னுடைய கேள்வி என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரு சொட்டு ரத்தம், முழு ரத்தம் இல்ல, ஒரு சொட்டு ரத்தம், அது என்ன விலை இருக்கும்னு நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு சொட்டு ரத்தம் என்ன விலை இருக்கும்? எத்தனை பேர் விலையேறப்பட்டதுன்னு சொல்றீங்க? எவ்வளவு விலையேறப்பட்டது? ரைட். இப்ப கிரயத்துக்கு கொல்லப்பட்டேன்னு போட்டிருக்கு இல்லையா? என்ன கிரயம் கொடுத்தா தெரியுமா? தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறார்.
பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், நான் அவருடைய ரத்தத்தை கொடுத்து வாங்கப்பட்டவன் சொல்லுங்கள். அவருடைய ரத்தத்தை கொடுத்து தேவன் என்னை வாங்கி இருக்கிறார். எப்படி தான் நீங்கள் சிலர்லாம் அப்படி கை கட்டிட்டு உட்காந்துருக்க முடியும்னு எனக்கு தெரியல. இதை கேட்டால் பரவசம் வருதா வரலையா? உங்களுக்கு வருதா? எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் விலையேற பெற்றவன்? விலையேற பெற்றவன் எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஒன்று அல்லேலூயான்னு சொல்லுங்க, கை தட்டுங்க. கர்த்தர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். எவ்வளவு விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார்? அவருடைய ரத்தத்தை கொடுத்து என்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அப்போ உங்க மனதுக்குள்ள நீங்க உன்னை கொண்டு வரணும், கர்த்தர் என்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். சரி, அப்ப நான் என்ன சொல்ல விரும்பினேன்னா, இந்த விலை கொடுத்து வாங்கினதினால் இனிமேல் உங்கள் வாழ்க்கைக்குள் நீங்கள் இஷ்டப்படி வாழ்வதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறேன் ரெடியா இருக்கிறீங்க? ஒத்துக்கிட்டா என்ன செய்யணும்? உண்மையிலே நீங்க விலை கொடுத்து என்னை வாங்கியிருக்காருன்னு நீங்க உண்மையிலே ஒத்துக்கிட்டீங்கன்னா இப்படி தூக்கிடணும். தூக்கிறதுக்கு அடையாளம் என்னது? நான் சரணாகதியா வந்துடுறேன் ஆண்டவரே, ஏன்னா இனிமேல் என் வாழ்க்கைக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு சொல்லபடி விரும்புகிறேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு விலை உயர்ந்த ஒரு வீடு வச்சுருக்கீங்க, அந்த வீட்டை நீங்கள் விற்கிறீங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது, விட்டு நீங்களே அந்த வீட்டுக்குள்ளேயே குடியிருக்கிறீங்க வாடகைக்குன்னு வச்சுக்கோங்க, ரைட்டா? இப்போ அந்த வீட்டில் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும், ஒரு அறையை மாற்றணும், புதுசாக கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓனர் வந்து என்ன சொல்லுவார்? என்னப்பா இது, நான் விலை கொடுத்து வாங்கிட்டேன், என்னை கேட்காம நீ என்ன செய்கிற? செய்கிறேன்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? அப்போ யாராவது சொல்லுவீங்களா, நான் தான் இந்த வீட்டை கட்டினேன், என் வீடு, நான் கட்டினது, நான் பார்த்து கட்டின வீடு, எனக்கு மாற்றுறதுக்கு உரிமை இருக்குன்னு சொன்னால் அவர் சொன்னார், நான் உன்னை ஏற்கனவே விலை கொடுத்து வீட்டை வாங்கிட்டேன், இனிமேல் மாற்றுவதற்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. அதுபோல நம்முடைய இஷ்டத்துக்கு இனிமேல் வாழ்வதற்கு நம்ம ஒருவருக்கும் எந்த உரிமையும் இல்லை. ஹல்லேலூயா. இதை நீங்கள் புரியாத வரைக்கும் அதுதான் இந்த கீழ்ப்படிதல் ஒரு முக்கியம். ஏனென்றால் நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. யார் சொல்றா? பவுல் சொல்றார். எத்தனை பேர் அவர் பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்ததினாலே இன்றைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கு வேதம் இருக்குதா? வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் பல பகுதிகளை எழுதுனது யாரு? பவுல். அவர் வாழ்க்கை நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் விரும்புகிற அந்த விருப்பத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நாம் கீழ்ப்படிதலுக்குள் வருவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை நாம் எண்ணுவதற்கு மேலாக பலருக்கு எதிர்கால சந்ததி முதற்கொண்டு ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? எத்தனை பேர் என்னுடைய வாழ்க்கை எதிர்கால சந்ததி முதற்கொண்டு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு விரும்புறீங்க? பவுலை நம்ம பார்த்ததில்லை, பவுல் நம்மளை பார்த்ததில்லை, பவுலுக்கு நம்ம பேர் தெரியாது, அடையாளமும் தெரியாது. ஆனால் அவருடைய கீழ்ப்படிதல் இன்றைக்கு நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது. எனவே எப்பொழுதும் கீழ்ப்படிதல் என்ன செய்யும் என்றால், தொடர்ந்தேர்ச்சியாக நமக்கும் நம்ம வாழ்க்கையில் தேவ சித்தத்தை செய்வது மட்டுமல்ல, தொடர்ந்தேர்ச்சியாக அது பலருக்கு நன்மைகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, இப்போ இயேசு விலை கொடுத்து வாங்கினார். என்ன விலை கொடுத்து வாங்கினாரு? அவருடைய ரத்தத்தை விலை கொடுத்து வாங்கினார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த ரத்தத்தை கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்து விலை கொடுத்து வாங்கினார்? ரைட்டா? ஒரு சிலர் இப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு எஜமானனா இருந்தது யார்? இதுக்கு முன்னாடி நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்மளை ஆளுகை செஞ்சுட்டு இருந்தது யாரு? பிசாஸ். அவங்ககிட்ட போய் எப்பா நீ விட்டுருவீங்கண்ணா அப்படின்னு ஆண்டவர் ரத்தத்தை கொடுத்து வாங்கினாருன்னு சொன்னால் அது சரியானது அல்ல. ஏனென்றால் அவன் திருட்டு பையன். அவன் நம்மளை ஏமாற்றி தன்னுடைய ஆளுகைக்கு கீழே வச்சுருந்தான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஸோ அவங்ககிட்ட போய் ஆண்டவர் ரத்தத்தை கொடுத்து வாங்கினா அந்த இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு சில இந்தியாவில் இங்கே எப்படின்னு தெரில, சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, உண்மையான ஓனர் ஒருத்தர் இருப்பார், ஆனால் இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், அந்த லேண்டை அபகரித்து உட்காந்துட்டு இருப்பார். அப்போ அபகரித்து உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம லேண்டை வாங்கும்போது யார்கிட்டேருந்து வாங்கணும்? உள்ள அபகரித்து உட்காந்துட்டு இருக்கிறது வாங்கணுமா, உண்மையான ஓனர்கிட்டருந்து வாங்கணுமா? உண்மையான ஓனர். ஸோ சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, உண்மையான ஓனர்கிட்டருந்து வாங்கினாலும் இவனை வெளியேற்றுறதுக்கு இவனுக்கும் கொஞ்சம் என்ன செய்வாங்க, காசு கொடுத்து இவனே வெளியேற்றுவாங்க.
நல்லா கவனிங்க. அப்படி கர்த்தர் சாத்தான் இடத்தில் கொண்டு போய் தன்னுடைய ரத்தத்தை கொடுக்கல. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ கர்த்தர் நம்மை சரியான ஓனர்கிட்ட விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். முதல்ல நம்ம எதுக்கு கீழே இருந்தோம், யாருக்கிட்ட போய் விலை கொடுத்தாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தயவுசெய்து எல்லாரும் உங்கள் வேத புத்தகத்தில் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துக்கு நீங்கள் வரும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம், தயவுசெய்து வாருங்கள். 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். 4வது வசனம், கலாத்தியர் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. நான் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக. சத்தமாமேன்னு சொல்லுங்க. நம்ம எதுக்கு கீழே இருந்தோம்? நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக இருந்தோம். இப்போ நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக இருக்கும்போது எதுக்கு ரத்தத்தை கொடுக்கணும் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை ஏற்படுத்தினது யாரு? நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது யாரு? பிதாவாகிய தேவன் கொடுத்தார். எதற்காக நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு? பாவம் இன்னதென்று அறியும்படி கொடுத்தார். எஸ் ஆர் நோ? ரைட். அப்போ நம்ம பாவம் செய்யும்போது நம்மளை குற்றவாளியாக தீர்க்கிறது எது? நியாயப்பிரமாணம் தீர்க்குதா? ரைட். வெறும் குற்றவாளியாக மட்டும் நியாயப்பிரமாணம் தீர்க்குதா? இல்லாட்டி நியாயப்பிரமாணம் நீ இந்த தவறை செய்ததினாலே இந்த தண்டனைக்குரியவன் என்று சொல்லுதா? அதையும் சொல்லுது. தண்டனைக்குரியவன் சொல்லுது. அப்போ தண்டனைக்குரியதா நியாயப்பிரமாணம் என்ன சொல்லும்? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ நம்ம எதுக்கு கீழே இப்போ இருக்கிறோம்? நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறோம். ஏனென்றால் நாம் பாவிகளாக இருந்தோம், எனவே ஆக்கினை தீர்ப்புக்கு கீழாக இருந்தோம். ரைட். இப்போ இந்த கொடுத்தது பிதா தான், இல்லைன்னு சொல்லலை. இப்போ அவரை திருப்திப்படுத்தாட்டி அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்ம வெளியே வர முடியாது. நான் சொல்கிறது எல்லாருக்கும் புரியுதா என்னன்றதை விளக்குறேன். நல்லா கவனிங்க. தேவன் நம்மை அன்பினாலே மன்னித்தாரா? எனக்கு கேள்வி நல்லா கவனிங்க. தேவன் நம்மை அன்பினாலே மன்னித்தாரா, இல்லாவிட்டால் நீதியின்படி மன்னித்தாரா? எத்தனை பேர் அன்பினால மன்னித்தாருன்னு சொல்றீங்க? நல்லா கை வைத்துங்க. கையை நீங்கள் வைத்துங்க கொஞ்சம். அப்படியே கையை வைத்திருக்கும் போது பக்கத்தில் இருக்கவங்கள பாருங்க, யாரெல்லாம் வைத்திருக்காங்கன்ட்டு பார்த்துட்டு சொல்லுங்க, தப்புன்னு சொல்லுங்க. அன்பினால ஆண்டவர் மன்னிக்கல. அன்பினால மன்னிக்கிறதா இருந்தா என்ன செய்யணும்? சரி, எத்தனை பேர் தேவன் அன்புள்ளவர்ன்றது உண்மையானது? தேவன் அன்பானவர். சரி, அடுத்தது சொல்லுங்க. தேவன் நீதியானவரா? தேவன் நீதியானவரா? நீதியானவரா இருந்தால் என்ன பண்ணணும்? தவறுக்கு தண்டனை கொடுக்கணும். தவறுக்கு தண்டனை கொடுக்கணும். கொடுத்தாதான் அவருடைய நீதி ஓகேன்னு. ஆனால் அவருடைய அன்பு என்ன சொல்லுது? தண்டனைய கொடுக்க விரும்பல. ஹலோ, கவனிக்கிறீங்களா? அப்ப எதுக்கு போராட்டம்? இப்ப தேவனுடைய அன்புக்கும். ஸோ அன்பா இருந்ததுனால தண்டனையை நமக்கு கொடுக்காதபடிக்கு இயேசு கிறிஸ்துக்கு அந்த தண்டனை கொடுத்தார். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப இன்னைக்கு இயேசு நம்ம தண்டனை ஏற்றுக்கொண்டதினால்தான் பிதாவாகிய தேவனால் அவருடைய நீதியின்படி நம்மை மன்னிக்க முடிந்தது. அப்ப இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை எதனால மன்னிச்சாரு? நீதியின்படி தான் மன்னிச்சிருக்கிறாரு. ஆனா அந்த நீதியின்படி மன்னிக்கிறதுக்கு அவர் அன்பு உதவி செஞ்சிச்சு. எப்படி உதவி செஞ்சுன்னா, நம்ம மேல வச்ச அன்பினால தன்னுடைய குமாரன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அவரை மரணத்துக்கு உட்படுத்தி இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்ததினாலே அவர் தன்னுடைய இரத்தத்தை, பரிசுத்தமான இரத்தத்தை பிதாவுக்கு முன்பாக கொண்டு சென்றது நிமித்தம் பிதாவினுடைய நீதி அந்த இரத்தத்தை பார்த்து திருப்தி அடைந்தது நிமித்தம் கர்த்தர் நம்மை மன்னித்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஸோ இதை நீங்கள் மனசுக்குள்ள நல்லா வச்சுக்கணும். அப்போ ரத்தத்தை கொடுத்து அந்த நியாயப்பிரமாணத்தின் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நான் கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிட்டார்? இப்போ விலை கொடுத்து வாங்கிட்டார். இப்போ சொல்லுங்க, நீங்கள் நீதிமான் என்று எத்தனை பேர் சொல்றீங்க?
நான் நீதிமான் சொல்றவங்கள சத்தமா அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஆமென். நம்ம ஒருத்தருக்குள்ளேயும் என்ன இருக்கக்கூடாது? குற்ற உணர்வு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அப்ப நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க இனிமேல் நீங்களும் சரி நானும் சரி நம்ம ஒருவரும் சரி உலகத்தில் இயேசுவின் ரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஒருவரும் கூட இனிமேல் நான் எனக்கு சொந்தமானவன் என்று என்னை குறித்து எண்ணுவதற்கு எனக்கு உரிமை இல்லை. இன்னைக்கு இந்த எண்ணத்தை உங்க இருதயத்துக்குள்ள ஆழமா நீங்க கொண்டு போகணும். நீங்க இனிமேல் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல அப்படின்னு உண்மையா நீங்க உங்களை விலை கொடுத்து வாங்கினதுனால இனிமேல் எனக்கு சொந்தம் இல்லை என்று உண்மையாக ஏற்றுக்கொண்டால் இனிமேல் உங்கள் திட்டத்தின்படி வாழ உங்களுக்கு உரிமை இல்லை. எஸ் ஆர் நோ? சரி, அவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிறாரு. அங்கே சொல்றாரு, பிதாவை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. நல்லா யோசிச்சு பாருங்க. பவுல் என்ன சொல்றாரு? எனக்கு லாபமா இருந்தவைகள் அவைகளோ அவைகளை நான் இப்ப என்ன செய்யறேன்? நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் இனிமேல் ஏன் இஷ்டத்துக்கு வாழ என்னால முடியாது. எனக்கு லாபம் என்று நினைத்ததெல்லாம் விட்டு விடுகிறேன். ஏனென்றால் கர்த்தர் என்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். இந்த சபைக்குள்ள உட்கார்ந்துருக்கிற நம்ம அத்தனை பேரும் ஆழமா இந்த நாளில் முதல்ல இந்த குறிப்பிட்ட எண்ணத்தை நம்ம மைண்டுக்குள்ள கொண்டு வந்து, நான் அடுத்த வருஷம் இப்படி அப்படி இப்படி அப்படி அப்படின்னு ஏதாவது திட்டங்கள் இருக்கும் என்றால் முதல்ல என்ன செய்யணும்? ஆண்டவர், இந்த திட்டங்கள் எல்லாம் உங்கள் கையில் நான் செஞ்சிடறேன், ஒப்பு கொடுத்துறேன். நீங்கள் என்ன திட்டம் வச்சிருக்கீங்களோ அதற்கு என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்வதுதான் தொடர்ந்து கீழ்ப்படுதலில் செல்லுவது. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, இனிமேல் நம்ம இஷ்டத்துக்கு வாழ நமக்கு உரிமை இல்லை. சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, இஷ்டத்துக்கு ஏன் இஷ்டத்துக்கு வாழ்வதற்கு எனக்கு உரிமை. நல்லா யோசிச்சு பாருங்க. இஷ்டத்துக்கு வாழ்வது அப்படின்னா உங்க பணத்தை செலவழிக்கிறது, ஹலோ, உங்க பணத்தை செலவழிக்கிறது, உங்க நேரத்தை செலவழிக்கிறது, எதுவுமே இனிமேல் உங்க இஷ்டத்துக்கு செய்வதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. ஏனென்றால் தேவன் நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். எத்தனை பேர் இந்த குறிப்புக்கு உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஆண்டவரே, நீங்கள் என்னை விலை கொடுத்து வாங்கினதுனால இனிமேல் நான் ஓனர்ஷிப்பாக என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தாதபடி உங்களுடைய ஆளுகைக்கு கீழாக இருந்து நான் வாழுவேன். அப்போ என்ன அடிப்படையில் நீங்கள் தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும்? தேவன் என்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ரைட். ஒரு கேள்வி வரலாம், அன்புனால நான் என்னை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு குடும்ப வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கோங்க. குடும்ப வாழ்க்கையில் என்னைக்கு திருமணம் பண்ண நாளில் நான் பயங்கரமாக சண்டை போட்டேன்றவங்க இங்கே யாராவது இருக்கீங்களா? திருமணம் பண்ண நாளில் நான் பயங்கரமாக சண்டை போட்டேன் மனைவியோட, இல்லாட்டி கணவனோட அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? திருமண நாள் முடிஞ்ச அப்புறம் எங்கே போயிருப்பீங்க? தேனிலவு போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு போய் முறைச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? ரைட். ஆனால் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு முறைச்சிங்களான்னு கேட்குறேன். குடும்பத்துக்குள்ள முறைச்சிலும் வந்திருக்கலாம். அப்போ நல்லா கவனிங்க, சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் இனிமேல் அவர் கூட இருக்கணும். முறைச்சோடனே அடுத்த நாளே நான் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி தவறானதோ அதுபோல் சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போகிற சில பாதைகள் நமக்கு புரியாததாக இல்லாட்டி வேதனை தரக்கூடியதாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்பா இனிமேல் உங்கள் கூட உறவை முறிச்சிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அன்பினால் மட்டுமே நம்ம செயல்படணும்னு சொன்னால் நம்ம எப்போனாலும் முறிச்சிக்கலாம். அன்பு இல்லாத சூழ்நிலை முறிச்சிக்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் அந்த உரிமை நமக்கு இல்லை. ஏனென்றால் தேவன் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இனிமேல் அதை விட்டு வெளியே வர முடியாது. ஏன்னா விலை கொடுத்து வாங்கிட்டார். இனிமேல் அதுலேருந்து பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அஸ்திவாரம் எங்கே இருக்குதுன்னா தேவன் என்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ரைட். ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா, விலை கொடுத்து வாங்கினால நம்மளை அடிமைகளாக அவர் நடத்துகிறவர் அல்ல. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது அவங்களுக்கு? விலை கொடுத்து வாங்கினதுனால் நம்மை அவர் அடிமையாக நடத்த விரும்பவில்லை. அவர் என்ன சொல்கிறார்னா, அடுத்தது அர்ப்பணிப்பில் நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னா,
இந்த அர்ப்பணிப்பின் நோக்கம், நீங்கள் நோட்ஸ் அப்படியே பார்த்துட்டு நீங்கள் குறிச்சிக்கலாம். அர்ப்பணிப்பின் நோக்கம் என்னன்னா, எல்லாரும் தயவுசெய்து உங்கள் வேத புத்தகத்தை எடுத்து இந்த வசன பகுதியை அப்படியே நீங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து எப்பயுமே நிலைநிறுத்தியிருக்க வேண்டும். எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலேருந்து நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் பாருங்கள், எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ரைட், வாசிப்போம். வாசிங்க. கிறிஸ்துவனுடைய, எடுத்துட்டீங்களா எடுக்கலையா? வெயிட் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து பிழைத்தவருக்கென்று எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும். சரி, இந்த இடத்துல 2 வார்த்தை வருது. ஒன்று மரித்தார் பிழைத்தான் வருதா? மரித்தார் பிழைத்தான் வருதா? மரிச்சது யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து மட்டும் மரிச்சாரா? எத்தனை பேர் கிறிஸ்து அவருக்குள் எண்ணெய் வைத்து என்னையும் சிலுவையில் அவர் அடித்து கொண்டுட்டார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுதா? ரோமர் 6:6 என்ன சொல்லுது? நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் இயேசுவோடு கூட சேர்ந்து மரிச்சேன்னு? அவர் இயேசு எப்படி மரிச்சாரு? பாருங்க, உங்க கையில் ஏதாவது ஆணி கடாவப்பட்ட இது தழும்பு இருக்குதான்னு பாருங்க. ஏதாவது இருக்குதா? ஏதாவது சின்ன அடி வாங்கின தழும்பு இருக்குதா? அடி வாங்கினதெல்லாம் யாரு? நம்ம மேல ஒன்று கூட படல, ஒரு தூசி கூட படல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு வேதனை மிகுந்த அந்த மரணத்தில் எனக்கு ஒரு அடி கூட படாதபடி என்னை அவருக்குள் வைத்து என்னுடைய பழைய மனுஷனை அவர் கொண்டு போட்டார். கொஞ்சம் சதமா ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க அந்த பழைய மனுஷன் சாகிறது ரொம்ப முக்கியம்ட்டு? ஏன்னா அவன் செத்தா தான் நம்மளால தேவனுக்கு பிரியமாக வாழ முடியும். எஸ் ஆர் நோ? ரைட். கொண்டுட்டு இப்போ அவர் என்ன செஞ்சார்? 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் மட்டும் எழுதாரா? நம்மளெல்லாம் அங்கே விட்டாரா? எத்தனை பேர் சொல்கிறீங்க அவர் என்னையும் அவரோட எழுப்பினார்ன்ட்டு? எழுப்பிட்டு என்ன பண்ணார்? இப்போ உன்னதத்துக்கு போனாரா? தான் மட்டும் போனாரா? நம்மளையும் கூட்டிகிட்டு போயிருக்கிறாரா? எத்தனை பேர் என்னை அவரோடு சேர்த்து இப்போ உன்னதத்தில் உட்கார வச்சிருக்காருன்னு சொல்கிறீங்க? அப்போ எங்கேருந்து எந்த இடத்துக்கு எந்த விதமான அடியும் படாமல் நம்ம இங்கேருந்து அந்த இடத்துக்கு போயிட்டோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு கொஞ்சம் கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தி பாருங்க, எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு. ரைட். இப்போ அதைத்தான் இங்கே சொல்கிறார். இந்த வசனத்தை பாருங்க, நல்லா போட்டிருக்கு. எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்கு. அந்த எல்லாருக்குள்ள யார் வர்றா? எத்தனை பேர் சொல்றீங்க நான் வர்றேன்னு சொல்றீங்க? நம்ம வர்றோமா? எஸ் சார் நோ? எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தார்கள். அடுத்தது என்ன சொல்றாரு? பிழைத்திருக்கிறவர்கள். அப்ப பிழைத்திருக்கிறவர்கள் யாரு? நம்ம எப்படி பிழைச்சோம்? அவர் பிழைச்சதுனால பிழைச்சோம். நல்லா கவனிங்க. அவர் மரித்து மண்ணோட போயிருந்தாருன்னா இப்போ நம்ம பிழைச்சிருக்க முடியாது. எஸ், நான் சொல்கிறேன் ரைட்டா தப்பா? அப்போ பிழைச்சிருக்கணும்னா அந்த பிழைத்ததுக்கு காரணம் யாரு? நான் பிழைச்சிருக்கிறதுக்கு காரணம் யாரு? இயேசுனுடைய பிழைப்பு. பக்கத்தில் இருக்கவங்கள சொல்லுங்க, நான் பிழைச்சிருக்கிறேன்னா அது நம்ம பிழைச்சிருக்கோம்னா காரணம் இயேசு பிழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே போட்டிருக்கு பாருங்க, பிழைத்திருக்கிறவர்கள். எல்லாரும் 15 வசனத்தை சேர்ந்து வாசிங்க. பிழைத்திருக்கிறவங்களாம் கொஞ்சம் கை வைத்துங்க. நான் பிழைச்சிருக்கிறேன்றவங்களாம் கை வைத்துங்க. நல்லா கை வைத்துங்க. பிழைச்சிருக்கிறேன்னு சொல்றவங்களாம் கை வைத்துங்க. பிழைச்சிருக்கவங்களாம் சத்தமாக கை வைத்து வாசிங்க. பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? பிழைச்சிருக்கிறேன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா இனிமேல் நீங்க என்ன செய்ய முடியாது? உங்களுக்கென்று பிழைத்திருக்க முடியாது. நீங்கள் உங்களுக்காக மரித்து பிழைத்திருக்கிறவருக்காக பிழைத்திருக்க வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆனா நான் பிழைச்சதோ மரிச்சதோ எல்லாத்துக்கும் மூல காரணம் யாருன்னா நான் கிடையாது. எல்லாவற்றையும் அவர் செஞ்சாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்?
அதை நினைக்கும் பொழுது பவுல் சொல்றாரு, அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. இந்த காலை நேரத்தில் இந்த இடத்துல கிறிஸ்துவனுடைய அன்பு உங்களை நெருக்கி ஏவாமல் இருக்குதுன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் எந்த சத்தியத்தை இன்னும் புரியல. அவர் எனக்காக மரித்தார், நானும் அவரோடு மரித்தேன். நான் அவரோடு மரித்தது மட்டுமல்ல, அவர் எழுந்ததினாலே நான் எழுந்தேன், அவர் பிழைத்திருக்கிறதுனால நான் பிழைத்திருக்கிறேன் என்பதை ஆதாரமாக நீங்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளாததினாலே கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவ மாட்டேது. கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவணும்னா முதல்ல அவர் என்னை விலை கொடுத்து வாங்கினார்ன்றதை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுவதற்கு அவர் எனக்காக மரித்து பிழைத்திருக்கிறார். ரைட்டு. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்க, யாராவது உங்களுக்காக இதை இப்படி செய்வாங்களான்னு கேளுங்க. உங்களுக்காக யாராவது மதிப்பாங்களா? சொல்லுங்க, யாராவது மதிப்பாங்களா? யாருமே மதிக்க மாட்டேன். அந்த மரணம்ன்றது சாதாரண மரணமா? கொடூரமான மரணம், பாடுகள் நிறைந்த மரணம். இந்த மரணத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே சுமந்தார். ஒரு நிமிஷம் கூட நம்முடைய கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, உங்களுடைய அன்பின் சொல்லுங்க, அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று அறியும்படியாக என்னை வல்லவனாக மாற்றுவீராக. ஒரு கேள்வி நமக்கே கேட்டுக்கோம், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுதுன்னா இந்த உலகத்தில் பிழைச்சிருக்கிற நான் இனிமேல் யாருக்காக பிழைக்கணும்? கிறிஸ்துவுக்காக பிழைக்கணும். உங்களே கேளுங்க, நான் அப்படி பிழைக்கிறேனா? நான் அப்படி பிழைக்கிறேனா? நான் அப்படி பிழைக்கிறேனா? உங்களே நீங்க கேளுங்க. நான் அவருக்காக பிழைக்கிறேன் அப்படின்னா என் வாழ்க்கை முறை அவரை பிரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா? ஸோ கர்த்தர் இன்னைக்கு இந்த அர்ப்பணிப்புக்கு நீங்கள் உங்களை கர்த்தருக்கு தொடர்ந்து அர்ப்பணித்து தொடர்ந்து கீழ்ப்படுதலில் நீங்கள் இருக்கணும்னா தினந்தோறும் அடிக்கடி நீங்கள் திரும்பி எதை யோசிக்கணும்? நான் பிழைச்சிருக்கிறது நான் இனிமேல் எனக்காக அல்ல. காலையில் எந்திரிச்சோன்னே முதல்ல யோசிக்கணும், பிழைச்சிருக்கிறது, இன்னைக்கு பிழைச்சிருக்கிறது என் திட்டத்தை நிறைவேற்றிருக்கல்ல, இன்றைக்கு நான் பிழைத்திருக்கிறது தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு என்று. ஹல்லேலூயா. எனவே இதை நீங்கள் மைண்டுக்குள்ள நீங்கள் கொண்டு வரும்படியாக உங்களை அன்பை கேட்கிறேன். ஸோ இந்த வெளிச்சம் நமக்குள்ளே வந்துச்சுன்னா அடுத்த காரியத்துக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி அதுக்கும் இதுக்கும் ஒரே வசனம் இருக்குது, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வாசிங்க, சத்தமா வாசிங்க. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும். எதுக்கு சரீரத்தை ஒப்பு கொடுக்க சொல்றாரு? எதுக்கு சரீரத்தை ஒப்பு கொடுக்க சொல்றாரு? ரைட். எத்தனை பேர் செல்போன் யூஸ் பண்றீங்க? எல்லாரும் யூஸ் பண்றோம், ரைட்டா? செல்போன் போன வாரத்தில் நீங்க யூஸ் பண்ண டைமும் தேவனோடு செலவழிச்ச டைமும் எது கூட? யூடியூப் இல்லை, என்னது, ரீல்ஸ். புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் என் இஷ்டத்துக்கு எனக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுறதுக்கு என்னுடைய கண்ணையோ என்னுடைய சரீரத்தையோ நான் இனிமேல் பயன்படுத்துவதற்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உணவு சாப்பிட்றது நல்லதா? நல்லது. நல்ல சுவையான உணவு சாப்பிட்றது நல்லது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு உபவாசம் இருன்னு சொல்கிறார். சரியா? உபவாசம் இருன்னு சொல்லும் போது உபவாசம் இருந்தால் என்ன வரும்? பசி வரும். ஆனால் இனிமேல் உங்கள் சரீரம் உங்களுக்குரியது அல்ல. இப்படி நம்ம சொல்லிட்டே போகலாம். சரியா? ஸோ அப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு? என்னுடைய அன்பு உன்னை நெருக்கி ஏவுதுன்னா, இந்த நெருக்கி கன்ஸ்ட்ரெயின்ற ஒரு வேர்டு வருது. கன்ஸ்ட்ரெயின்ற வேர்டுக்கு அது என்ன சொல்லுதுன்னா, பீரிட்டு வருகின்ற ஒன்று. நீங்கள் பார்த்தீங்கன்னா டேமில் பார்த்தீங்கன்னா டேமில் தண்ணி ஃபுல்லாக இருக்கும்போது அந்த ஷட்டரை லைட்டாக திறப்பாங்க பார்த்தீங்களா? திறக்கும்போது தண்ணி எப்படி வரும்? பீரிட்டு வரும்.
நீங்கள் பைப் எடுத்துக்கோங்க, ஒரு பைப்பு ஹை ப்ரெஷர், அதில் வாட்டர் போயிட்டு இருக்கும்போது லைட்டாக ஒரு ஓட்டை போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, தண்ணி அப்படி கசியுமா பீரிட்டு வருமா? அதுதான் இங்கே சொல்கிறார். அப்போ கிறிஸ்துவின் அன்பு நம்மளை நெருக்கியதுன்னா கிறிஸ்து மேலே இருக்கிற அன்பு என்ன நமக்கு என்ன செய்யணும்? பீரிட்டு வர வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். பீரிட்டு அது வர வேண்டும். ஆண்டவர் அவருடைய ஊழியம், அவருடைய சித்தம், அவருடைய காரியத்தை செய்யணும்னா அப்படியே ஆடி அசைஞ்சு மெதுவா. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா சில ஆளுங்க தேவனுடைய வசனத்தை நல்ல உற்சாகமாக இருக்கிற வசனத்தை சொன்னால் கூட கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்கண்ணா, அதே ஒரு மேட்ச் பார்க்க உட்காந்தான்னு வச்சுக்கோங்க, யாரும் கை தட்டுங்க கால் தட்டுங்கலாம் சொல்ல தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா பீரிட்டு வருது. தேவனுடைய காரியத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? பீரிட்டு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நீங்கள் அது வரலைன்னா நம்ம கவனிக்கணும். ஏன்னா ஆண்டவர் எந்த சபையை பார்த்து சொல்றார்? ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு என்ன உண்டு? எத்தனை பேர் என்னை பற்றி ஆண்டவர் ஒருபோதும் அப்படி சொல்லிடக்கூடாது? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, என் மேலே இந்த அன்பை நீ விட்டுட்ட. பக்கத்தில் இருக்கவங்க நேராக கண்ணை பார்த்து கேளுங்க, ரட்சிக்கப்பட்ட போது உனக்கு தேவன் மேலே இருந்த அதே அன்பு இப்போ இருக்குதா? ரட்சிக்கப்பட்ட புதுசில் பைபிள் எடுத்து இப்படி கக்கில் வச்சு தேவா ஒடியாருவிய, இப்போ அப்படி ஒடியாரியா? ஊழியன்னா எப்படி உனக்கு உற்சாகம் வருது? ஐயோ போன வாரம் ட்ரைனிங், இந்த வாரம் ட்ரைனிங். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இதெல்லாம் எதோட பேஸ் பண்ணது? அன்பு. இதைத்தான் ஆண்டவர் யார்கிட்ட கேட்குறாரு? பேதுருட்ட கேட்குறாரு, சீமோன் பேதுரு, என்னிலே அன்பா இருக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? நீ நேசிக்கிற என்பது அறிவேர். அப்படின்னா என்ன சொல்றாரு? என் ஆடுகளை மேய்ப்பாயாக. கர்த்தர் நம்மை பயன்படுத்தும்படி விரும்புகிறார். ஆனால் பயன்படுத்துறதுக்கு ஆதாரம் என்னன்னா, அவரை நேசித்து அந்த காரியத்தை செய்யணும்னு விரும்புகிறாரு. முறுமுறுப்போடு செய்கிற எந்த காரியமும் அது தேவனுக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஏனென்றால் தேவன் மன விருப்பத்தோடு அதை செய்யும்படி விரும்புகிறார். ரைட். இப்போ மூணாவது காரியத்தை நம்ம பார்ப்போம். திரும்பி அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா அதில் பலின்னு ஒரு வார்த்தை வருதா? பலி. இங்கே பலியா இருக்க போகிறது யாரு? இங்கே பலியா யாரை ஒப்பு கொடுக்க சொல்றாரு? வேற மிருகத்தையா நம்மளையா? உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள். இப்போ ஒரு ஆட்டை பலியா செலுத்துகிறோம், அதை கொண்டு போய் எங்கே வைக்கிறோம்? பலிபீடத்தில் வச்சுட்டு பலியான பிறகு அந்த ஷேப் அப்படியே இருக்குமா, மாறிடுமா? ஆக்சுவலாக சாம்பலாகிடும். ஆக்சுவலாக என்ன செய்யணும்? குழஞ்சிரும். அதை பார்க்கும்போது நமக்கு என்ன வருது? ஐயோ நம்ம முழுசாக இருக்கிறால அங்கே போய் பஸ்மம் ஆகிடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். சரிங்களா? ஆனால் இப்படி யோசிங்க. இப்போ போஜன பலியை எடுத்துக்கொள்ளுங்க. போஜன பலியை கொண்டு போய் பலிபீடத்தில் வச்சா அந்த போஜன பலியை அது அக்னி சுட்டரிக்கும் போது அதுக்குள்ளேருந்து என்ன வரும்? போஜன பலியிலேருந்து ஒரு சுகந்த வாசனை. அந்த வாசனை நம்முடைய தேவனுக்கு, அவருடைய இருதயத்துக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேர் விரும்புகிறீங்க என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருக்கணும்ட்டு? சுகந்த வாசனையாக இருக்கணும்னா நான் பலிபீடத்துக்கு போக மாட்டேன்னு சொன்னால் சுகந்த வாசனையாக மாற முடியாது. என்னுடைய வாழ்க்கை சுகந்த வாசனையாக மாறணும்னா எங்கே போகணும்? பலிபீடத்துக்கு போகணும். நீங்கள் எப்படினாலும் வெட்டிக்கோங்க, எப்படினாலும் நேர்ச்சிக்கோங்க. ஆனால் உங்கள் முகம் என்னை பற்றி நினைக்கும் பொழுது என் மேல் உம்முடைய பிரியம் இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். எல்லாரும் தயவுசெய்து இந்த வேத பகுதியை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கும்படியாக உங்களை அன்பாக கேட்கிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம், தயவுசெய்து 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம் வாசிப்போம். 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். சரி, 2வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 2வது வசனம் சத்தமாக வாசிங்க. எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி என்றால் அவரோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை கொடுத்தார்கள். அந்த கண்மலை, ரைட், என்ன கவனிங்க, இந்த ஞான போஜனம் இதெல்லாம் கொடுத்தார் இல்லையா?
இதெல்லாம் கொடுத்தது தேவனுக்கு நம்ம மேலே இந்த அன்பா? அன்புனால் கொடுத்தாரா, வேதனையோட கொடுத்தாரா? எத்தனை பேர் அன்பால் கொடுத்தாருன்னு சொல்கிறீங்க? ரைட், அன்பால். அப்போ எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க என் மேலே தேவனுடைய அன்பு இருக்குதுன்ட்டு? என் மேலே தேவனுடைய அன்பு இருக்குன்னு சொல்லுங்களா, சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்கள். இது வாழ்க்கைக்கு ரொம்ப அஸ்திபாரம். இந்த ஃபவுண்டேஷனை விட்டுறக்கூடாது. என்ன சூழ்நிலையிலும் அவருடைய அன்பு என் மேலே இருக்குது, இதை நீங்கள் விட்டுறவே கூடாது. ரைட், இப்போ 5வது வசனத்தை வாசிங்க. 5வது வசனம். அப்படி இருந்தும், அப்படின்னு அர்த்தம், அன்பு அவருடைய அன்பு என் மேலே இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை. ஏன் பிரியமா இல்லை? அடுத்த வசனம் போட்டிருக்கு பாருங்க. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு. அப்போ நல்லா புரியுங்க, 2 வார்த்தை நம்ம சொல்லணும். ஒன்று அன்பு, இன்னொன்று பிரியம். ஒன்று அன்பு, இன்னொன்று பிரியம். தேவனுக்கு என் மேலே அன்பு இருக்குதா? அன்பு இருக்குது. கேள்வி, தேவனுக்கு என் மேலே பிரியம் இருக்குதா? அன்பு இருக்கிறனால பிரியம் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஏன் பிரியமெல்லாம் போயிடுச்சு? அவர்கள் இச்சித்தார்கள். இன்னும் நீங்கள் அந்த வசனம் உள்ள வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போ பிரியமாக இருக்கணும்னா என்னுடைய செயலை அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய செயலை அவர் பார்க்கிறார். என்னுடைய செயல் தேவனுக்கு என்னத்தை உண்டாக்கணும்? பிரியத்தை உண்டாக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்கள கண்ணை பார்த்து கேளுங்க, உன்னுடைய செயல் கர்த்தருக்கு பிரியத்தை உண்டாக்குதா? கேளுங்க, நேர கண்ணை பார்த்து கேளுங்க, உன்னுடைய செயல் தேவனுக்கு பிரியத்தை உண்டாக்குதா? அப்ப பிரியத்தை உண்டாக்கணும்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் ஆபிரகாமுக்கு ரொம்ப நாள் கழிச்சு 100 வயசுல அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்துட்டு சொல்றாரு, உன் ஏக புதல்வன், உன் நேசகுமாரன். ஒரு வார்த்தையை சொல்லலாம், உன் பையன் சொல்லிட்டு போலாம்ல. உன் நேசகுமாரன், உன் ஏக சுதன், இவனை கொண்டு போய் எனக்காக என்ன செய்ய? பலியிடு. ரைட்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ பிள்ளை வந்த பிறகு உன் இதயம் யாரோட கனெக்ட் ஆகிருக்குது? சரியா? அதை தான் அங்கே சோதிக்கிறார். அதே மாதிரி யார்கிட்ட சோதிச்சார் ஆண்டவரே? யோபு கிட்ட. சாத்தான் சொன்ன, அவன் ஒன்றில் சும்மாலாம் ஒன்றில், நீங்கள் செய்கிற காரியத்தெல்லாம் ஆசீர்வச்சிருக்கீங்க, அவன் செல்வந்தனாக இருக்கிறான். அதனால ஆண்டவர் சொன்னார், இல்லை இல்லை, அவன் இருதயம் அந்த பொருள் மேலே இல்லை, அவனுடைய இருதயம் என் மேலே இருக்குது. அவன் சொன்னான், எல்லாத்தையும் போன பிறகு சொன்னான், மனைவி சொன்னா, நீ ஜீவனை விடியா சாகையா, தேவனை தூஷித்து உயிரை விடுன்னு சொல்லும்போது சொன்னான், தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்ற நாம் அவரிடத்திலிருந்து தீமையும் பெற வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமாக என்ன சொல்றாரு? என் இதயம் இந்த பொருட்களின் மேலே இல்லை, என்னுடைய இதயம் என் தேவன் மேலே இருக்குது. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்ம தொடர்ந்து தேவனுக்கு அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்தேர்ச்சியாக தேவனுக்கு முன்பாக என்னவாக இருக்கணும்? பலியாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீங்க என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புறீங்களோ அது எந்த இடமானாலும் சரி, நான் அந்த இடத்துக்கு நான் போகிறேன், நான் செய்கிறேன், நான் செய்வேன். அதில் இழப்பு வந்தாலும் நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன். நான் முறுமுறுக்க மாட்டேன். ஏனென்றால் எப்படியாகிலும் என்னுடைய வாழ்க்கை உமக்கு என்ன செய்யணும்? சுகந்த வாசனையாக மாற வேண்டும். இந்த காலை நேரத்தில் முழு சபையை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்முடைய வாழ்வு முற்றிலுமாக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வாக தேவனுக்கு பிரியத்தை கொண்டு வர வேண்டும். ஏன் அப்படி வாழணும்? முதல்ல என்ன செஞ்சார்? விலை கொடுத்து வாங்கினார். 2வது, அவருடைய அன்பு என்ன செய்யுது? நெருக்கி ஏவுது. 3வது, அந்த அன்பை நம்ம என்ன செய்யறோம்னா, அந்த காரியத்தை நான் உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன் பாருங்க. அர்ப்பணிப்பு என்பதின் பொருள் என்னன்னா, பலியாக ஒப்பு கொடுத்தல். கடைசியாக இந்த 3 காரியத்தை நான் மொத்தமாக சம்மப் பண்ணி இங்கே போட்டிருக்கேன். எல்லாரும் என் கூட சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். கீழே இருக்கிறத இந்த காரியத்தை வாசிங்க. அர்ப்பணிப்பின் அடிப்படை என்ன? விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். அர்ப்பணிப்பின் நோக்கம் என்ன? அன்பு. அர்ப்பணிப்பு என்பதின் பொருள் என்ன? பலியாக ஒப்பு கொடுத்தல். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கும்படி விரும்புகிறீங்க? அதுதான் தொடர்ந்தேர்ச்சியாக நாம் கீழ்ப்படுதலில் வாழுதல். நாம் எல்லோரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம். ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்க்கையை குயிக்காக எழுந்துருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நீங்கள்
உங்கள் இருதயத்தை ஆராய்ஞ்சு பார்த்து ஒரு நிமிஷம் கூட ஹல்லேலூயா கண்களை மூடி பக்கத்தில் இருக்கிற ஒருவருடைய கரத்தை பிடிங்க. 2 பேரா, தயவுசெய்து 2 பேரா உங்கள் கரத்தை நீங்கள் கோர்த்து கொள்ளும்படியாக. ஏன்னா நம்ம எல்லாருக்கும், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரே ஜீவன் தான் இருக்குது. அந்த ஜீவன் கிறிஸ்துவின் ஜீவன். அந்த ஜீவன் தான் நம்மளை ஒன்றாக இணைத்திருக்கிறது. அதனால் நம்ம ஒரு ஆள் இல்லை, அத்தனை பேரும். இது நம்ம இங்கே கூடியிருக்கவங்கள மட்டும் இல்லை, எனக்கு நம்ம எல்லாருக்கும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த அர்ப்பணிப்பு என்பது மிக 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 முக்கியமானது. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்ம ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிக்க போகிறோம். என்ன ஜெபிக்க போகிறோம்? ஆண்டவரே, நான் கரம் பிடித்திருக்கிற இவரை நீர் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை கொடுத்து விலை கொடுத்து வாங்கி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இசை மியூசிக் வாசிக்கிறவங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும்படியாக உங்களை அன்பாக கேட்கிறேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபிப்போம், தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, அதை நீங்கள் உங்கள் மனதுக்குள்ளே ஆழமாக கொண்டு வாங்க. உங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் ஆழமாக கொண்டு வாங்க. உங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் ஆழமாக கொண்டு வாங்க. உங்கள் மனதுக்குள்ளே ஆழமாக கொண்டு வாங்க. ஆண்டவரே, என்னை எவ்வளவு விலையேற பெற்றவனாக நீர் கருதியிருப்பீர் என்றால், நீர் உம்முடைய ரத்தத்தை கொடுத்து என்னை விலை கொடுத்து நீர் வாங்கியிருப்பீங்க. உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். அப்படியே கரம் பிடித்து ஜெபிங்க. ஆண்டவரே, சொல்லுங்க, எங்கள் எல்லாரையும் நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்தில் என்று எங்களை விலை கொடுத்து வாங்கி விடுதலையாக்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை ஆக்கினை தீர்ப்பில் நின்று நீர் வெளியே கொண்டு வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. இந்த காலை நேரத்தில் உங்க இருதயத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. உங்க இருதயத்துக்குள்ளேருந்து அவருடைய அன்பு உங்களை நெருக்கி ஏவுதா? பீரிட்டு வருகிறதா? அழைப்பு இருக்குதா? சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, உங்க அன்பு என்னை நெருக்கி ஏவும்படியாக, உங்களுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள என்னை வல்லவனாக்குங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சத்தமா சொல்ல விரும்புறீங்க? நான் ஆதி அன்புக்கு திரும்புகிறேன், திரும்புகிறேன். அப்பா, என்னுடைய சொகுசை நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. நான் துண்டிக்கப்பட்டு போனாலும், நான் எரிக்கப்பட்டு போனாலும், வாயை திறந்து சொல்லுங்க, என் வாழ்க்கை உங்களுக்கு சுகந்த வாசனையாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் இப்ப 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு சுகந்த வாசனையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையாமே. உள்ளம் உமக்கு தந்தேனையா. கள்ளம் கவடு இல்லாமல் காத்துக் கொள்ளுமையா. கள்ளம் கவடு இல்லாமல் காத்துக் கொள்ளுமை. 2 கரங்களை வைத்து சொல்லுவோம். அர்ப்பணித்தேன், 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 அர்ப்பணித்தேன்.
ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அழகான ஒரு பாடத்தை நாங்கள் இன்று படித்தோம். ஆண்டவர் எங்களுக்கு இந்த வருடத்திலே சொன்னதை போல உங்களை அவர் ஆசீர்வதிப்பதே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்னார். ஆவே அவர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். எங்களை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். அரைகுறையான அர்ப்பணங்கள், அரைகுறையான வாழ்க்கை. 2 எஜமான்களுக்கு நாங்கள் ஊழியம் செய்ய முடியாது என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? ஆமென். இதனால கர்த்தருக்குள்ளே நாங்கள் முழுமையான ஒரு அர்ப்பணத்தோடு எங்களுடைய கணவன் மனைவி பிள்ளைகளாக கர்த்தருக்கு ஊழியம் செய்யவும், எங்களுடைய குடும்பத்தினுடைய பணத்தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் என்ற அந்த முழுமையான நம்பிக்கையோடும் குடும்பமாக இருக்கிற ஒவ்வொருவரும் பராமரிப்பு குழுவில செல்லில போய் கலந்து கொள்கிறதுக்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.